السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாலு சாலிஹீன் பாடம் 46. இந்த ரியாலு சாலிஹீன் கிதாபினுடைய 46வது நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் மன உறுதியும் பொறுப்பாக்குதலும் என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய அந்த ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். எங்களுடைய இந்த பணிக்காக நீங்கள் உங்களுடைய நன்கொடைகளை வழங்க விரும்பினால் எங்களின் பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் தாராளமாக எங்களுக்கு வழங்கலாம். அல்லாஹு தஆலா இதன் மூலமாக உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாலு சாலிஹீனுடைய 46வது பாடத்துல நாம் 3 ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த 3 ஹதீஸுகளில் முதலாவது ஹதீஸ் ஆகிறது நபியின் துஆ என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அப்போ இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு துஆவினை நமக்கு இங்கு பதிவு செஞ்சு தருவாங்க. அந்த துஆ என்னன்னு சொன்னா, அல்லாஹும்ம லக அஸ்லம்து வ பிக ஆமன்து வ அலைக தவக்கல்து வ இலைக அனபது வ பிக ஹாசம்து என்று சொல்லக்கூடிய இந்த துஆவினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து, இந்த துஆ நமக்கெல்லாம் தெரியும், ரொம்ப மஷஹூரான ரொம்ப பிரபலமான ஒரு துஆ. இப்போ இந்த துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை இங்கு பதிவு செய்றாங்க. இன்னும் அல்லாஹு தஆலாவுடைய அந்த ஹம்தினை, அந்த புகழினை அல்லாஹ்விடத்தில் சொல்லி, என்னை நீ லலாலத்தின் பக்கம், தீங்கான வழியின் பக்கம் என்னை நீ திருப்பி விடாதேயா அல்லாஹ் என்ற ஒரு பாதுகாவலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள் என்ற ஒரு செய்தியினையும் இந்த ஹதீஸ்ல நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. அதன் காரணமாக தான் நபியின் துஆ என்ற தலைப்பின் கீழ் நாம் இந்த ஹதீஸினை நாம் அமைத்திருக்கின்றோம். இப்பொழுது 2வது ஹதீஸாக அவனே சிறந்த பொறுப்பாளன் என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய இந்த ஹதீஸாக இது இருக்கின்றது. அப்போ இந்த ஹதீஸிலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவினை செய்வார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த ஒரு துஆவினை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ்ல பதிவு செஞ்சு தருவாங்க. அந்த துஆ எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, இந்த துஆவினை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குன்றத்தில் போடப்பட்ட பொழுது ஓதிய துஆவாகவும் இது இருக்கின்றது. இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு துஆவாகவும் இது இருக்கின்றது என்ற ஒரு செய்தியினை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செஞ்சு தராங்க. அந்த துஆ என்னன்னு பார்த்தா, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று அமையக்கூடிய இந்த துஆவாக இருக்கின்றது. இதற்கான அர்த்தம் என்னன்னா, அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன், இன்னும் அவனே சிறந்த பொறுப்பாளனாக இருக்கின்றான் என்ற இந்த துஆவை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஓதி இருக்கின்றார்கள். அப்போ
நிஅமல் வக்கீல்னு சொன்னாங்களா இல்லையா, அவனே சிறந்த பொறுப்பாளன் என்று சொல்லக்கூடிய வரக்கூடிய இந்த காரணத்தினாலதான் இந்த ஹதீஸு அவனே சிறந்த பொறுப்பாளன் என்ற தலைப்பின் கீழ் நாம் இந்த ஹதீஸினை அமைத்திருக்கின்றோம். இதற்கான கூடுதல் செய்தியினை நாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம பாடத்துல இந்த ஹதீஸை வாசிக்கும் பொழுது நாம் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். மூன்றாவதாக, பறவையின் உள்ளத்தை போல என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இருக்கு. அப்போ இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சில கூட்டத்தார்கள் பறவையினுடைய இதயத்தை போல, உள்ளத்தை போல அவர்கள் உள்ளமாகியிருக்கும். இரக்கம் குணமுள்ள, எந்த ஒரு வஞ்சகமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பரிசுத்தமான உள்ளமாக எந்த ஒரு நபர்களுடைய உள்ளங்கள் ஆகியிருக்கின்றதோ அவர்கள் சுவனத்தில் நுழையக்கூடியவர்களாக, சுவனத்தில் புகரக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்ற ஒரு செய்தியினை இந்த ஹதீஸின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருவாங்க. அப்போ இதுதான், இதன் காரணமாக தான் பறவையின் உள்ளத்தை போல என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸினை நம்ம அமைச்சிருக்கிறோம். இப்போ இதுதான் இந்த 3 ஹதீஸினுடைய ஒரு சின்ன சுருக்கமாக இருக்கின்றது. அப்போ இன்றைய பாடத்துல இந்த 3 ஹதீஸுகளை பற்றி மட்டும்தான் நாம் இன்று பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 75வது ஹதீஸ். இந்த ரியாலுஸ் சாலிஹின் கிதாபினுடைய ஹதீஸ் வரிசையில் இந்த ஹதீஸானது 75வது ஹதீஸாக இது இருக்கின்றது. அஸ்ஸானி, இன்னும் 2வது ஹதீஸாக இருக்கு. எதுல? இந்த பாபுல் யகீனி வத்தவக்குல் என்ற பாடத்தின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய அந்த ஹதீஸுகள்ல இருந்து இது 2வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு. அன் இப்னு அப்பாஸின் ரலியல்லாஹு அன்ஹுமா. இப்போ இந்த ஹதீஸ் யாரை தொட்டும் அறிவிக்கப்படுகின்றது என்று பார்க்கும் பொழுது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனான அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களே தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. ஐலன், மீண்டும். அப்போ மீண்டும் சொன்னா இதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய அந்த 74வது ஹதீஸினுடைய அறிவிப்பாளரும் இவர்கள்தான். புரியுதுங்களா? அப்ப இதன் காரணமாக தான் இந்த 75வது ஹதீஸ்ல நமக்கு ஐலன் என்பதாக மீண்டும் அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கு அப்படின்னு நமக்கு சொல்லித்தராங்க. பாருங்க, அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கான யகூலு, அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள். அப்போ அவங்க சொல்லக்கூடியவர்கள் ஆகியிருந்தாங்கன்னு சொல்றாங்க. எப்படி? அல்லாஹும்ம யா அல்லாஹ், லக அஸ்லம்து, உனக்கே நான் வழிபட்டேன். வபிக ஆமந்து, இன்னும் உன்னையே நான் ஈமான் கொண்டேன், உன்னையே நான் நம்பிக்கை கொண்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியவர்களா இருந்தாங்க. இன்னும் சொல்றாங்க, வஅலைக தவக்கல்து, இன்னும் உன் மீதே நான் பொறுப்பு சாற்றினேன். வஇலைக அனபது, இன்னும் உன் பக்கமே நான் மீண்டும் மீண்டும் வந்து விட்டேன். வபிக ஹாசம்து, இன்னும் உன்னை கொண்டே நான் வாதிட்டேன். உன்னை கொண்டே உனக்காக வேண்டிய எதிரிகளிடத்தில் நான் வாதம் செய்யக்கூடியவனாகவும் நான் இருந்தேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க. இன்னும் ஒரு துஆவை சொல்லித் தராங்க. அல்லாஹும்ம யா அல்லாஹ், இன்னி, நிச்சயமாக நான், அஊது பிஇஸ்ஸதிக, உன்னுடைய அந்த கண்ணியத்தை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வணங்கப்படும் பொருள் வேறெதுவும் இல்லை. அன்துலில்லனி, என்னை நீ வழி தவறச் செய்வதை விட்டும் உன்னுடைய கண்ணியத்தை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்போ இதனுடைய லமீர் அங்க போகணும், அங்க கொண்டு போய் நம்ம ஆத்துஃபா வைக்கணும். உன்னிடத்தில் நான் எந்த ஒரு தவறுதலான எந்த ஒரு வழிகேட்டிலும் போய்விடாமல் இருப்பதை நான் பாதுகாப்பு தேடுகிறேன் உன்னுடைய கண்ணியத்தை கொண்டு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள்.
இன்னும் சொல்றாங்க, அந்தல் ஹையு, நீயே நித்திய ஜீவனாக இருக்கிறாய். அல்லதி, இன்னும் அவன் எத்தகையவன் என்று சொன்னால், லா யமூது, அவன் மரணிக்க மாட்டான். அல்லாஹு தஆலாவிற்கு மரணம் என்பது கிடையாது. அவன் மரணிக்காத ஒரு நித்திய ஜீவனாக நிலைத்து நிற்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற ஒரு ஹம்தினையும் ஒரு புகழினையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. வல் ஜின்னு, இன்னும் ஜின்னு வர்க்கமாகிறது. இந்த ஜின்னுக்கு நூனுக்கு இங்க புள்ளி போடல, நுஸ்ஹா பல, இது பிரிண்டிங் மிஸ்டேக். அப்போ இந்த ஜின்னு வர்க்கமாகிறது. வல் இன்சு, இன்னும் மனித வர்க்கமாகிறது. யமூதூன, மரணிப்பவர்களாக இருக்கின்றார்கள். அப்போ இந்த ஜின் வர்க்கமும் சரி, இந்த மனித வர்க்கமும் சரி, மரணம் என்ற ஒரு விஷயத்தை தழுவக்கூடியதாக, இந்த மரணிக்கக்கூடியதாக அது இருக்கின்றது. ஆனால் அல்லாஹு தஆலாவிற்கு மரணம் கிடையாதவனாக, மரணம் இல்லாத ஒரு நித்திய ஜீவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்ற ஒரு செய்தியினை இங்கு நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு துஆவை தான் இந்த ஒரு ஹதீஸ்ல நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கின்றது. வஹாதா, இன்னும் இதுவாகிறது லஃப்து முஸ்லிமின், முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலை, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலை அவருடைய வார்த்தையில் உள்ளதாக இருக்கின்ற, அவருடைய வார்த்தையாக இருக்கு. இப்ப இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் எல்லாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் சொன்ன வார்த்தையாக இது இருக்கின்றது. இன்னும் சொல்றாங்க, வஹ்தஸரஹுல் புகாரியு, இன்னும் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் இந்த ஹதீஸினை அவர்கள் சுருக்கி விட்டார்கள். அப்போ அவருடைய கிரந்தத்துல இந்த ஹதீஸை அவர்கள் சுருக்கமாக சொல்லியிருக்கின்றார்கள் என்பதை தான் இதன் மூலமாக நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. சரிங்களா? அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபுல் யகீனி வத்தவக்குல் இந்த பாடத்தின் கீழே பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கக்கூடிய இந்த துஆவில் அவர்கள் வஅலைக தவக்கல்து, உன்மீதே நான் தவக்குல் வைக்கக்கூடியவனாக இருக்கிறேன், உன்மீதே நான் பொறுப்பு சாற்றக்கூடியவனாக இருக்கிறேன் என்ற இந்த வார்த்தையினை இந்த துஆவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணைத்ததின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபுல் யகீனி வத்தவக்குல் என்ற பாடத்தின் கீழ் அமைக்கப்படக்கூடியதாக இது இருக்கின்றது. இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி நபியின் துஆ என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நம்ம 75வது ஹதீஸ நம்ம பார்த்தாச்சு. இப்போ இந்த 76வது ஹதீஸ பற்றி நாம் பார்ப்போம். அஸ்ஸாலிசு, மூன்றாவது ஹதீஸாக இருக்கு. இந்த பாபுல் யகீனி வத்தவக்குல் என்ற பாடத்தின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸுகள்ல மூன்றாவது ஹதீஸாக இது இருக்கு. இந்த ஹதீஸு யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கு என்பதை பார்க்கும் பொழுது, அன் இப்னு அப்பாஸின் ரலியல்லாஹு அன்ஹுமா, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனான அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கின்றது. ரலியல்லாஹு அன்ஹுமா, அவர்கள் இருவரை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. ஐவன், மீண்டும், அப்போ மீண்டும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. அதனால தான் இங்க ஐலன் போடுறாங்க. இதற்கு முன்னதாக உள்ள ஹதீஸை அறிவித்ததும் இவர்கள்தான், அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய ஹதீஸை அறிவித்ததும் இவர்கள்தான். அப்போ இப்படி தொடர்ச்சியாக வருவதன் காரணமாக தான் இந்த ஐலன் மீண்டும் என்ற ஒரு வார்த்தையை இங்கு நமக்கு எக்ஸ்ட்ராவாக நமக்கு போட்டு தராங்க. கால, அவர்கள் சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹு, அல்லாஹுவே எங்களுக்கு போதுமானவனாக இருக்கிறான். வ நிஅமல் வக்கீல், இன்னும் அவனே சிறந்த சிறந்த பொறுப்பாளனாகவும் அவன் இருக்கின்றான் என்பதை அவர்கள் சொன்னார்கள். காலஹா இப்ராஹீமு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்,
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை சொன்னார்கள் எப்பொழுது? ஹீன உல்கிய ஃபின்னாரி, அந்த நெருப்பில் அவர்கள் போடப்பட்ட பொழுது. அப்போ அந்த நெருப்பு குன்றத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போடப்பட்ட பொழுது அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னார்கள். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்ற இந்த வார்த்தையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்பதையும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. வகாலஹா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னும் இந்த வார்த்தையை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் இதை சொன்னார்கள் என்ற ஒரு கூடுதல் செய்தியும் இங்க நமக்கு பதிவு செய்யறாங்க. ஹீன காலு, இன்னும் அந்த மக்களிலிருந்து சில நபர்கள் சொன்ன பொழுது என்ன சொன்னாங்க? என்னன்னாச, நிச்சயமாக அந்த மக்கள் எல்லோரும் கத் ஜமஉ லக்கும், உங்களுக்கு எதிராக அவர்கள் ஒன்று திரண்டு விட்டார்கள். திட்டமாக உங்களிடத்துல சண்டை போடுறதுக்காக, உங்களிடத்தில் சர்ச்சை செய்யறதுக்காக உங்களுக்கு எதிராக அவர்கள் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் என்று அந்த மக்கள் சொன்னாங்க. எனவே ஃபஹ்ஷௌஹும், எனவே நீங்கள் அவர்களை பயந்து கொள்ளுங்கள் என்பதாக அந்த மக்கள் சொன்ன பொழுது ஃபஸாதஹும் ஈமானன், அது அவர்களுக்கு ஈமானை, இறை நம்பிக்கையை தான் அது அவர்களுக்கு அதிகப்படுத்தியது. அப்போ அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படி சொன்ன உடனே அவர்களுக்கு ஈமான் தான் அதிகமாக ஆனது, வேறு எதுவும் அவர்களுக்கு செய்யப்படவில்லை என்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இன்னும் வகாலு, இன்னும் அந்த முஃமின்கள் சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹு, அல்லாஹுவே எங்களுக்கு போதுமானவனாக இருக்கிறான், வ நிஅமல் வக்கீலு, இன்னும் அவனே சிறந்த பொறுப்பாளனாகவும் இருக்கிறான் என்ற ஒரு செய்தியினையும் அந்த முஃமின்கள் அவர்களுக்கு சொன்னார்கள் என்ற இந்த ஆயத்தினையும் இங்கு நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. ரவாஹுல் புகாரியு, இந்த ஹதீஸினை புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள். அறிவித்த ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு. வஃபீ ரிவாயத்தின் லஹு, இன்னும் அந்த புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்குரிய மற்றொரு ரிவாயத்தில், மற்றொரு அறிவிப்பில் உள்ள செய்தியை இங்க நமக்கு பதிவு செய்யறாங்க. அன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனான அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடியது, ரலியல்லாஹு அன்ஹுமா, அவர்கள் இருவரை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அப்போ அந்த ஹதீஸ்ல, அந்த அறிவிப்பில் இருக்கக்கூடிய செய்தியை சொல்றாங்க. கால, அவர்கள் சொன்னார்கள், கான ஆஹிரு கௌலி இப்ராஹீம அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், கான ஆகியிருந்தது, ஆஹிரு கௌலி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்போ இந்த இடத்துல ஆஹிரன் இருக்குது, இது பிரிண்டிங் மிஸ்டேக்கு. நுஸ்ஹாப்பல இங்க ஆஹிரு என்பது தான் கரெக்டானதாக இருக்கும். லம்மு வச்சு தான் நம்ம சொல்லணும், சரிங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சொல்லினுடைய இறுதியாக அது ஆகியிருந்தது. ஹீன உல்கிய ஃபின்னாரி, அந்த நெருப்பு குன்றத்தில் அவர்கள் போடப்பட்ட பொழுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நெருப்பு குன்றத்துல போடப்பட்ட பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த சொல்லில் இறுதியானதாக அது இருந்தது. எது? ஹஸ்பி அல்லாஹு, அல்லாஹுவே எனக்கு போதுமானவனாக இருக்கிறான், வ நிஅமல் வக்கீலு, இன்னும் அவனே சிறந்த பொறுப்பாளனாகவும் இருக்கிறான் என்ற இந்த வார்த்தை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குன்றத்தில் போடப்பட்ட பொழுது அவர்களுடைய இறுதி வார்த்தையாக இது இருந்தது என்ற ஒரு செய்தியினையும் இங்கு நமக்கு மற்றொரு ரிவாயத்தின் மூலமாக நமக்கு இங்கு தெளிவுபடுத்தி தராங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இதுதான் இந்த 76வது ஹதீஸாக இருக்கின்றது. அப்போ இந்த ஹதீஸானது பாபுல் யகீனி வத்தவக்குல் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய, பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், இங்கு நமக்கு முதலாவதாக சொல்லப்பட்ட விஷயம் என்னது? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹுவே எங்களுக்கு போதுமானவன், இன்னும் அவனே சிறந்த பொறுப்பாளனாக இருக்கிறான். இப்ப அந்த வக்கீல் என்ற வார்த்தையை இணைச்சாங்களா இல்லையா? இப்ப சிறந்த பொறுப்பாளன் என்ன அர்த்தம்? பொறுப்பு ஒப்படைப்பதற்கு சிறந்தவனாக,
தகுதி மிக்கவனாக அந்த அல்லாஹு தஆலா தான் இருக்கின்றான் என்ற ஒரு செய்தியினை இங்கு நமக்கு பதிவு செய்யப்படக்கூடிய காரணத்தினால்தான் இந்த ஹதீஸானது இந்த பாபுல் யகீனி வத்தவக்குல் என்ற பாடத்தின் கீழ் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படக்கூடியதாக இது இருக்கின்றது. இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி அவனே சிறந்த பொறுப்பாளன் என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அப்போ அடுத்தபடியாக நம்ம 77வது ஹதீஸ நம்ம பார்ப்போம். 77வது ஹதீஸு அர்-ராபிஉ 4வது ஹதீஸாக இருக்கு. இப்போ இந்த பாபுல் யகீனி வத்தவக்குல் என்ற பாடத்தின் கீழ் அமையக்கூடிய அந்த ஹதீஸுகள்ல இந்த ஹதீஸானது 4வது ஹதீஸாக இது இருக்கின்றது. அப்ப இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கின்றது என்று கேட்டால், அன் அபி ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸாக இது இருக்கின்றது. ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அனின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் அறிவிக்கின்றார்கள். கால, அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யதுகுலுல் ஜன்னத, அந்த சுவனத்தில் நுழைவார்கள், அக்வாமுன், சில கூட்டத்தார்கள். அப்போ சில கூட்டத்தார்கள் சுவனத்தில் நுழையக்கூடியவர்களா இருப்பாங்க. எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் அஃஈதத்துஹும், அவருடைய இதயங்கள் ஆகிறது மிஸ்லு அஃஈதத்தி த்வைரி, பறவையினுடைய இதயங்களை போல இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த கூட்டத்தார்களுக்கு அவர்களுடைய இதயம் பறவையினுடைய இதயம் எப்படி இருக்குமோ அதை போல ஒரு இதயமானதாக அது இருக்கும் என்பதாக நமக்கு சொல்றாங்க. அப்போ ஒரு பறவையினுடைய ஒரு உள்ளத்துல வஞ்சகம் என்பது இருக்குமா? ஒரு வஞ்சகம், ஒரு பழிவாங்கும் தன்மை, இப்படியெல்லாம் எந்த ஒரு தன்மையும் இருக்காது. அந்த பறவையினுடைய மனசு என்பது ஒரு பரிசுத்தமான ஒரு கருணையுள்ள ஒரு மனசாக இருக்கு. அப்போ அந்த இதயத்தை போல அவர்களுடைய இதயம் ஆகியிருக்கும். புரியுதுங்களா இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு மெல்லிசான ஒரு மென்மையான ஒரு உள்ளத்தை கொண்டு அவர்கள் ஆகியிருப்பார்கள். அவர்கள்தான் சுவனத்தில் நுழைவார்கள் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸினை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். கீல, இன்னும் சொல்லப்பட்டது, மஅனாஹு, அதனுடைய மஅனா ஆகிறது, அர்த்தமாகிறது. அதனுடைய தஹூரிய வமீர் இந்த அக்வாம பார்த்து போகுது. அந்த கூட்டத்தார்கள் என்ற மஅனா ஆகிறது முத்தவக்கிலூன், பொறுப்பு சாற்றக்கூடியவர்கள் என்ற ஒரு அர்த்தத்தை. அப்போ பொறுப்பாக்கக்கூடியவர்கள் என்ற அந்த அர்த்தத்தை பொருந்தியதுதான் இந்த அக்வாம் என்பதை இங்கு நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. அப்ப என்ன சொல்ல வராங்க? அந்த அல்லாஹ்வை பொறுப்பாக்கக்கூடியவர்களாக அந்த கூட்டத்தார்கள் இருப்பார்கள். அப்ப அவங்க சொர்க்கத்தில் நுழைவார்கள், அல்லாஹ்வை பொறுப்பாக்கியவர்கள் என்ற இந்த ஒரு கருத்தும் இங்க உள்ளடக்கியதாக இருக்கு. வகீல, இன்னும் சொல்லப்பட்டது, குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் ஆகிறது ரகீகத்துன், மென்மையானதாக இருக்கும். ரகீகத்துன், மென்மையானதாக. அப்போ கனிவாக நடந்து கொள்வது, இரக்க குணமுடையது, அப்படியெல்லாம் அர்த்தத்திற்கு ரகீக்கு வரும். இப்ப இந்த ரகீகத்துன், அந்த இரக்கம் கொள்ள குணமுடைய ஒரு உள்ளமாக அவர்கள் உள்ளம் இருக்கும். அப்போ அந்த பறவையினுடைய உள்ளத்தை வைத்து நாடக்கூடிய ஒரு கருத்து இதுதான் என்பதை இதன் மூலமாக நமக்கு இங்கு பதிவு செஞ்சு தராங்க. சரிங்களா? அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபுல் யகீனி வத்தவக்குல் என்ற இந்த தலைப்பின் கீழ் அமைக்கப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, யதுகுலுல் ஜன்னத் அக்வாமுன், ஒரு சில கூட்டத்தார்கள் சுவனத்தில் நுழைவார்கள்னு சொன்னாங்களே இல்லையா? அப்ப அந்த கூட்டத்தார்களை கொண்டு நாட்டமே இங்க பின்னாடி நமக்கு போட்டு தராங்க. முத்தவக்கிலூன், அவர்கள் அல்லாஹ்வை பொறுப்பு சாற்றக்கூடியவர்கள் என்று. அப்போ இந்த முத்தவக்கிலூனாக
முத்தவக்கீலாக அவர்கள் இருப்பதன் காரணமாக தான் அவங்க அந்த சொர்க்கத்திற்கு போவாங்க. அப்போ இதன் காரணமாக தான் இப்படி ஒரு செய்தி இங்கு இடம்பெறுவதன் காரணமாக இந்த ஹதீஸ் ஆனது பாபுல் யகீனி வத்தவக்குல் என்ற இந்த பாடத்தின் கீழ் அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. இன்னும் நாம் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி பறவையின் உள்ளத்தை போல என்ற தலைப்பின் கீழையும் இது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது, இந்த ஹதீஸ் இருக்கின்றது. அப்போ இன்றைய பாடத்துல நாம் 3 ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிவிட்டோம். அல்ஹம்துலில்லா. இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்துல இந்த 78வது ஹதீஸை பற்றி நாம் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.